குயிக்கான ஒரு ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷெஃப்ஸ் கிச்சன். ஸோ ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பிக்க போகுது. ஸோ இனிமேல் கண்டினியூஸாக ஜான்வரி வரைக்கும் நிறைய ஃபெஸ்டிவல் இருக்கு. ஓணம்ல ஆரம்பிச்சு நவராத்திரி, தீபாவளி, கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல்னு சொல்லி கண்டினியூஸாக நிறைய ஃபெஸ்டிவல் நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஷெஃப்ஸ் கிச்சன்ல கூட அது ரிலேட்டடாக நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக ரெடி பண்ணி காட்ட போகிறோம். ஸோ இன்னைக்கு நான் பண்ண போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் சீசனுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், ரெகுலராகவும் சாப்பிடலாம். கல்கண்டு சாதம். இது வந்து ரொம்ப குயிக்கான ஒரு ரெசிபிங்க. இப்படிங்கிறதுக்குள்ள ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்லலாம். இப்போ நவராத்திரியில் பார்த்தீங்கன்னா நம்ம கோலு வச்சுட்டு சாயந்தரம் தினமும் நம்ம நிறைய பிரசாத மாதிரிலாம் கொடுப்போம். அதுக்கு நீங்கள் இந்த கல்கண்டு சாதத்தை கட்டாயமாக யூஸ் பண்ணலாம். வாங்க அது எப்படி குக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கல்கண்டு சாதம் பண்றதுக்கு நான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு ½ an hour ஊற வச்சிருக்கேன். அதுக்கு இந்த ஒரு கப்பு, அதாவது ஒரு கப்புன்றது வந்து ஸோ இந்த அளவுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அளவில் ஒரு கப்பு நான் எடுத்திருக்கேன் ரைஸு. ஸோ இந்த ஒரு கப்பு ரைஸுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ கல்கண்டு எடுத்திருக்கேன், வெள்ளை கல்கண்டு. இது ரெண்டு தான் மெயினான இன்க்ரீடியன்ஸ். ஸோ இந்த ரைஸ் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அந்த கல்கண்டு சிரப் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கலாம். நான் சொன்னீங்களா ஒரு 1/4 கிலோ கல்கண்டு, அதை இதில் நான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் உடச்சி கூட போடலாம், சீக்கிரமாக கரைஞ்சிரும். ஸோ இந்த கல்கண்டு நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும், ஒரு பச்சை வாசம் போனால் போதும். ஸோ ரொம்ப நம்ம கம்பி பாகு மாதிரியெல்லாம் காய்ச்சறதுக்கு ஒன்றும் இல்லை. கல்கண்டு நல்லா கரைஞ்சிருச்சுங்க, நல்லா அந்த பச்சை வாசம் போயிடுச்சு, கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு ரைஸ் குக் பண்ணிடலாம். ஸோ இப்போது ரைஸ் குக் பண்ணுறதுக்கு நான் கடாய் எடுத்துருக்கேன். நீங்கள் எதில் இந்த சாதம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாத்திரம் எடுத்துக்கலாம். ஸோ அதில் ஒரு கப்பு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன், 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது கொதித்த உடனே நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பச்சரிசி எடுத்து போட்டு கம்ப்ளீட்டாக வேக வைக்கணும். இப்போ பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நான் ஊற வச்சிருக்க அந்த ரைஸ் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஊற வச்சு போட்டிங்கன்னா சீக்கிரமாக குக் ஆயிடும், அதனால தான் நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நிறையா போட்டுற வேண்டாம், ஜஸ்ட் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஸ்வீட்ஸ் பண்ணும்போது அது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணோம்னா அந்த ஸ்வீட் கொடுக்கும். அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சாதம் வேகிற வரைக்கும் நம்ம அப்படியே குக் பண்ணிடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடலாம். ஸோ இப்போ சாதம் நல்லா வெந்துருச்சு. இதுக்குள்ளே ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கல்கண்டு சிரப்பை ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கல்கண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் ஒரே ஒரு ஸ்பூன் கீ மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இது கீ ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய்யில் முந்திரி கூட வறுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம், இட் இஸ் ஆப்ஷனல். ஸோ இது மட்டுமே போதுமானது, சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ நான் இதை சர்விங் பவுல் மாற்றிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். யம்மியான டேஸ்டியான கல்கண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. குயிக்கான ஒரு ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இப்போ நான் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்குறேன். யம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் ஸ்வீட்டு கூட இருக்கிற மாதிரி இருக்கு, பட் ரொம்ப திகட்டலை. கொஞ்சம் வேணால் குறைக்கிறதுனா குறைச்சிக்கலாம், இல்லை உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும்னா இந்த ஸ்வீட் கரெக்டாக இருக்கு. ரொம்ப யம்மியாக இருக்கும், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மறுபடியும் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's me, Jeevitha, signing off. Keep watching. Happy cooking.